சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி இரவு 12:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதுமே வாபிச்சுட்டு இருக்கு. அதனால பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா திருதினஸ்பிரிக் அப்படின்னு கொடுத்திருப்பார். நட்சத்திர திருதினஸ்பிரிக் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது என்ன திருதினஸ்பிரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று இன்று நாளை ஆகிய இந்த 3 நாட்களையும் திரு தினங்களையும் ஏதோ ஒரு விஷயம் ஒன்றாக இணைக்கிறது. இன்றைக்கு என்ன இணைக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரமானது இணைக்கிறது. இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே இந்த விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. நேற்றைய தினமே விசாக நட்சத்திரம் என்பது வந்து விட்டது. இந்த நாள் முழுவதுமே இருக்க திரும்பி நாளைய தினம் சூரிய உதயம் ஆன பின்னும் இந்த விசாக நட்சத்திரமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக நேற்று இன்று நாளை ஆகிய இந்த 3 நாட்களையும் இந்த விசாகம் நட்சத்திரம் என்பது ஒன்றாக இணைப்பதால் இந்த நாளினை திருதினஸ்பிரிக் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் யதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வியாபிச்சுட்டு இருக்கு. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11:49 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசாக பகுள பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய வைசாக மாதத்தினுடைய 16வது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுவே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படின்னு கொடுத்திருப்பார். இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வியதிபாதம் அப்படிங்கிற யோகம் வியாபிச்சுட்டு இருக்கு இல்லையா. ஆக அந்த வியதிபாத சார்த்தத்தினை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. வியதிபாத சார்த்தம் என்பதனுடைய சுருக்கம் தான் அந்த வியசிரா என்கின்ற அந்த வார்த்தை. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். ஷண்ணவதின்னு சொல்லுவார். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:51 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:20 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:03 சந்திர உதயம் என்பது மாலை 7 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 முதல் 8 வரையிலும் மாலை 5 முதல் 6 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:58 முதல் பகல் 10:32 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:39 முதல் 3:13 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:51 முதல் 7:24 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது இந்த காலத்துல இல்லாம போயிடுச்சு. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்க இன்றைய தேதியில ஆழ்ந்த உறக்கம் என்பது பலரிடத்திலும் இல்லை. நிம்மதியான உறக்கம் என்பது இந்த தலைமுறையினரிடத்திலேயே இல்லையே. இளம் வயதிலேயே பார்த்தோம்னா ஒரு முதிய தோற்றம் என்பது வந்து விடுகிறது. இதற்கு நம்ம
எலக்ட்ரானிக் டிவைசஸ் டெய்லி நைட்ல உட்காந்துட்டு இவங்க வந்து ஏதோ மூவிஸ் பார்த்துட்டு இருக்கா, ஓடிடியில பாக்குறா, ஏதோ பண்ணிட்டு இருக்கா, மொபைல் நோண்டிகிட்டே இருக்கா, சமூக வலைதளத்துல இருந்துட்டே இருக்கா, சரியானபடி தூங்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி 1000 காரணம் சொன்னாலும் ஜோதிடவியல் ரீதியாக இதற்கு என்ன காரணம்? இது போக ஆழ்ந்த உறக்கத்தினை தரக்கூடிய அமைப்பு யாருடைய ஜாதகத்திலே இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் உண்டு. இவ்வளவு எலக்ட்ரானிக் டிவைசஸ் வரட்டும் அல்லது இவ்வளவு சமூக வலைதளங்கள் வரட்டும், இன்றைய தேதியில கூட ஒரு சில பேர் பார்த்தோம்னா நைட்ல அப்படி படுத்த உடனே தூங்கிடுவா தெரியுமா? தன்னை மறந்து உறங்கி கொண்டிருப்பார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய அபரிமிதமான உழைப்பு ஒன்றுதான். பகல் முழுவதும் அவர்கள் உழைத்து கொண்டிருப்பதால் இரவு நேரத்திலே அவர்கள் படுத்த உடனேயே உறங்கி போகிறார்கள். சரி, நம்ம இப்ப ஜாதக ரீதியா எது சார் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 12ஆம் இடம் சொல்றோம் இல்லையா, லக்ன பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகம் சொல்லுவோம். லக்னத்துக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய பக்கத்து கட்டம் கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த லக்ன பாவகத்திலிருந்து இடமிருந்து வலமாக எண்ணி வர அந்த 12ஆம் பாவகம் என்று வரப்படக்கூடிய அந்த 12ஆம் பாவகத்திலே எந்த கிரகங்களும் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். இது போக 12ஆம் பாவக அதிபதி ஒரு நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். அவர் போய் ஒரு 4ஆம் பாவத்துல இருக்கார், ஒரு சுகஸ்தானத்துல இருக்கார் சொன்னா அயன சயன சுகஸ்தானம்பா, அந்த ஸ்தானாதிபதியே இப்போ ஒரு சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா அவர்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது இருக்கும். இது போக லக்னபாவகம் என்பதும் வலிமையாக இருக்க வேண்டும். அதனை விடுத்து ஒரு 12ஆம் பாவத்துல போய் ஒரு சனி கேத்துங்கிறது சேர்ந்திருக்க, அல்லது ஒரு சந்திரன் கேத்து சேர்ந்திருக்க, அல்லது ஒரு சூரியன் ராகு சேர்ந்திருக்குங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா 12ஆம் பாவகத்துல எந்த கிரகங்களினுடைய சேர்க்கை என்பது இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் இவர்களுடைய உறக்கம் என்பது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அப்ப அதுல இருந்து நான் எப்படி சார் மீண்டு வர்றது அப்படின்னு சொன்னா, இப்படிதான் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த பிரச்சனையே நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா எப்படி நமக்கு தூக்கம் வரும் தானே? வராது தானே? இதுல இன்னும் சில பேர் பார்த்தோமே, எனக்கு வயசாயிடுச்சு, முதுமையின் காரணமாக எனக்கு அதிகாலை பொழுதிலே உறக்கம் வருவதில்லைன்னு சொல்லுவார். இதெல்லாம் இல்ல, முதியவர்கள் கூட நல்லபடியாக உறங்கி கொண்டிருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களுக்கு என்னன்னா தன்னுடைய குடும்பத்தின் மீதான பாசம், இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, அல்லது இன்னும் கல்யாணம் ஆன குழந்தைக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே, அப்படியே குழந்தை பிறந்ததா கூட இந்த பேத்தி வந்து ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாளே, பேரன் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே, அவன் இங்க ஓடுறான் அங்க ஓடுறான், அடிக்கடி கை காலை கீழே விழுந்து கை காலை உடைச்சுக்கிறான்னு சொன்னா அதுக்கு அவனுடைய பெற்றோர் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துக்க போறாங்க. இந்த தாத்தா பாட்டி கவலைப்படுவதால் என்ன ஆகிவிட போகிறது? தான் தனது என்னுடைய நினைக்கிறா இல்லையா, இவர்கள் அனைவருக்குமே இது என்னுடைய பிரச்சனை, என் பேரன் கீழே விழுந்துட்டா என்னுடைய பிரச்சனை, என் பேரன் படிக்கலைன்னா என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா இல்லையா, இவர்களுக்குத்தான் இந்த ஆழ்ந்த உறக்கம் என்பது வராது. இது போக பகல் பொழுதிலே கடுமையாக உழைப்பினை மேற்கொள்ள வேண்டும். அந்த உழைப்புங்கிறதுக்கு என்ன பாவகம் சொல்லி பார்த்தோம்னா 10ஆம் பாவகம்ங்கிறது இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வேலையை செஞ்சா அதுல நமக்கு அதுக்குரிய பணம் வரணும்னு நினைக்கிறோம். ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு மேல கூட நம்ம பணம் வரணும்னு நினைக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஒரு சோசியல் சர்வீஸுங்கிறத பண்ணலாம். பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் அங்க இருக்க வரிசைப்படுத்தி விடலாம் எல்லாரையும், இந்த வரிசையில போங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர்களுக்கு பிரசாதங்களை கொடுக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்ளலாம். அல்லது கோவில்களிலே ஆலயங்களிலே உழவார பணியை மேற்கொள்ளலாம் அல்லவா. கோவில சுத்தம் பண்றது போறது வர்றதுன்னு சொல்லிட்டு தன்னை ஒரு என்கேஜா வச்சுண்டா, அதுபோல் என்கேஜா வச்சுக்கணும்னு சொன்னா அதற்கு 10ஆம் பாவகம் என்பது துணை புரிய வேண்டும். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், 4ஆம் பாவம்ங்கிற சுகஸ்தானம்ங்கிறோம், அதற்கு நேர் எதிர்பாவகமாக அந்த 10ஆம் பாவகம் என்பது இருக்கும். ஆக 10ஆம் பாவகம் வலிமையாக இருந்தால் அந்த அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வையானது 7ஆம் பார்வையாக நிச்சயமாக அந்த 4ஆம் பாவகத்தின் மீது விழும். அப்படி அந்த பார்வை பலத்தின் அந்த 4ஆம் பாவகம் என்று பெறும் பொழுது அவர்களுக்கு சுகம் என்பது இருக்கும். அந்த சுகம் எப்ப கிடைக்கும்னா ஆழ்ந்த உறக்கத்தின் மூலமாகத்தானே கிடைக்கும். ஆக ஒருவர் சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும், எப்பொழுதும் வேலை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது காசு பணத்துக்கு தான் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவுங்கிறதை நினைவில் வச்சுக்கணும். இதுல இந்த 12ஆம் பாவகம் என்று வரும் பொழுது 12ஆம் பாவகத்திலே கிரகங்கள் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பார்வை ஆட்டோமேட்டிக்கா 6ஆம் பாவகத்தின் மேல் விழும். 6ஆம் பாவகம் என்பதுதான் நம்முடைய உடம்பிலே வரக்கூடிய நோய்களை பற்றி பேசுவது. ஆக இந்த 12ஆம் பாவகம் எப்படி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றோமோ,
தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நோய் அப்படிங்கிறதும் வரத்தான் செய்யுங்கிற அந்த லிங்கையும் ஜோதிடவியல்ல வச்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் அந்த தகவலை பதிவு பண்றேன். 6ஆம் பாவத்துல கிரகங்கள் இருந்தாலும், அதாவது ஒருவனுக்கு நோய் என்பது வந்தாலும் அதன் மூலமாக உறக்கம் என்பது வராது. அப்ப இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்பயுமே நம்மளை என்கேஜா வச்சுக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.